பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு ஊருக்கு கிளம்பி வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் பறித்த காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கணும். எலுமிச்சை பழமெல்லாம் நம்ம செடி மரத்துலேருந்து பறித்தது தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பழத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அழுகெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய பழத்தையெல்லாம் எடுத்து நமக்கு வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு நமக்கு கொஞ்சங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம்னு சொல்லி எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து எதுவுமே பொருளெல்லாம் எதுவும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாலாடை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு போய் கெட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம வெண்ணெயெல்லாம் எடுத்து நெய் வந்து வெண்ணெய் உருக்கி நெய் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம பாலாடியில் வந்து வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டேங்க. எடுத்து வந்து இப்போ உருக்கி வச்சுட்டு இருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருக்கியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டப்பாவிலேயே ஊற்றி வச்சாச்சுங்க. அப்புறம் வந்து சவு போட்டு சாப்பாடு தாங்க வந்து காலையிலைக்கு மத்தியானத்துக்கும் செஞ்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரக்க புளி சாப்பாடு செஞ்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கோயிலுக்கு போயிருந்தாங்க. சரி நமக்கும் கொஞ்சம் பிரசாதமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரின்னு வந்து வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் பாத்திரம் விளக்கிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் கரெக்டாக எடுத்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஊருக்கு கிளம்புனா அப்போ தான் நம்ம வீட்டுக்கு அடுத்த நாள் வந்து சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன். மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு குக்கரில் இருக்குங்க. சாப்பிட்டு போகும்போது கழுவி வச்சுட்டு போயிடணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து நம்ம செடியில் இருக்கிற பிரண்டை கீழாநெல்லி வந்து அப்பாவுக்கு வந்து கால் வலிக்குதுங்களா. கீழாநெல்லி வந்து காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் வந்து காய்ச்சி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. கருவேப்பிலை எல்லாம் உடச்சிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் மருதாணி கேட்டிருந்தாங்க. சரி மருதாணியும் பொறிச்சிட்டு போயாச்சுங்க. நம்ம செடியில் முல்லைப்பூ இருக்கும். அந்த முல்லைப்பூவும் பொறிச்சிட்டுலாம் வந்து வச்சுட்டேனுங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு நாள் ஊருக்கு போகிறதும் போது நீ பண்ணுற அலப்பறை தாங்க முடியல அப்படின்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வர எந்த காயும் 10 நாளாக வாங்கவே இல்லை. இருக்கிற காயெல்லாம் தீக்கணுங்கிற இங்கே நீ எங்கே வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகிற அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டாங்க. சரி போங்க அப்படின்ட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். என்ன பக்கத்தில் இருந்து அம்மா வீட்டுக்கு போனாலும் அது ஒரு சந்தோஷம் தாங்க. தூரமாக இருந்து அம்மா வீட்டுக்கு மொத்தத்தில் அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தானுங்க. நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா பார்த்திங்கன்னா ரவை பாயசம் வச்சுருந்தாங்க. ராகி மாவு உருண்டை செஞ்சிட்ருக்குறாங்க. வடைக்கு பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. அப்புறம் வடையும் வந்து சுட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மழையும் வந்துருச்சுங்க. மழைக்கு எதமாக மழையை ரசிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா வடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. என்னதான் இருந்தால் அம்மா வீட்டுக்கு போனாலும் நமக்கு வந்து ஒரு வேலையும் இருக்காதுங்க. இருந்தாலும் எத்தனை காலத்துக்கும் நம்ம அம்மா வந்து நம்ம போனால் கஷ்டப்படுவாங்க கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேங்க.